ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவார் என்றால் அவருடைய அதிரற்ற வேலைகள், அதோடைய லிமிட் இல்லாத எல்லைக்கு அப்பாற்பட்ட வேலைகளை செய்யலாம். அவருடைய நேரிய ஸ்வரம், அவருடைய ஸ்வீட் இனிமையான குரலை நாம் காலையில் கேட்போம் என்றால் திடீர்னு ஒரு தெம்பு வரும், ஒரு பலன் வரும், தைரியம் வரும். என்னால் முடியும், இயேசு என்னோடு பேசினார், அவர் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து, என்னால் செய்யக்கூடாத காரியம் இல்லை, அப்படி ஒரு தெம்பு வரும். அவர் நம்மை விட்டு போயிடுவார் என்றால் அடுத்தது உலர்ந்து போன ஒரு இலையை போல் தான் நம்ம காற்றடிச்சுட்டு போயிட்டே இருக்கோம். த பிளேஸ் தேர் ஆஃப் ரிமெம்பர் இட் நோ மோர். அந்த இடம் கூட அந்த ஞாபகம் நமக்கு இருக்காது. அவ்வளவுதான் மனுஷனுடைய வாழ்க்கை, புல்லை போல இருக்கும். அதனால மறுபடியும் அந்த கடைசி சரணத்தையும் பல்லவியும், ஜீவன் கொடுக்கிற மன்னா நீர்தான் ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் பிழைக்க வேண்டும். ஏதோ பிழைப்பல்ல, உமக்கென்று பிழைக்க வேண்டும், உம்முடைய சித்தத்தை செய்ய பிழைக்க வேண்டும். சினிமாவை பார்க்கவும் சுய சித்தம் செய்யவும் அல்ல, அது செத்தவர்களுடைய உலகம். அது நான் ஜீவிக்க வேண்டும் ஆண்டவரே, எனக்கு அந்த பலனை தாரும், அதற்காக நீர் பேசும் ஆண்டவரே. நேரிய ஸ்வரம் பரமசுதா அதிராவிலே நாங்கள் அருளவே, நேரிய ஸ்வரம் பரமசுதா அதிராவிலே நாங்கள் அருளவே, புது செடுத்து புது வளத்தை அதிரத்த வேளவம் செய்திடுவார், புது செடுத்து புது வளத்தை அதிரத்த வேளவம். ஜீவன் பெற்ற ஜீவனை கேட்போம். ஜீவன் கொடுக்கும் புதிய வந்தான் ஏழகலாம் நம்ம கேட்கிறோம். ஜீவன் கொடுக்கும் புதிய வந்தான் ஏழகலாம் ஜீவனை கேட்போம். ஜீவன் கொடுக்கும் புதிய வந்தான் ஏழகலாம் நம்ம கேட்கிறோம். ஜீவன் புறமக்கள் சபக்கத்தின் கரமானி Bless us, Lord. Bless us this morning. Bless us, Lord, with your word. Bless us, Lord, with your life. Bless us, Lord, with your strength. We want to live, Lord. We want to live before your presence, Lord. Oh, Rama Shamtudanka Rama Saturibika Ramankalamtuda. Lord, we want to live before your presence in righteousness and holiness. Belapaduthu Mandavare, Belapaduthu Mandavare. Oh, Rama Shabankati Dankaraba Sabakala Bankarabani Antuda. Thank you, Jesus. We praise you, we praise you, we praise you. Amen. முன்னூற்றி எட்டாவது தமிழ் பாட்டு.
பிரசன்னமாகவே கிருபையும் வெளியாகினதே. கிறிஸ்து இயேசு பிரசன்னமாகவே கிருபையும் வெளியாகினதே. நித்திய சாவுமையில் நம் சுவிசேஷத்தால், நித்திய சாவுமையில் நம் சுவிசேஷத்தால் ஜீவவழி அமை வெளியாக்கினார். இயேசுவல்லாஹ், இயேசுவல்லாஹ், இம்மானுவேல் வேறு எங்குமில்லையே. இயேசுவல்லாஹ், இயேசுவல்லாஹ், இன்பம் வேறு எங்குமில்லையே. ஒப்பில்லாத நன்றிகள் சந்தோஷமும் கற்பதுவே சங்கீதமாகவே. ஒப்பில்லாத நன்றிகள் சந்தோஷமும் கற்பதுவே சங்கீதமாகவே. அப்போஸ்தலர்கள் ஊழியர்களே, அப்போஸ்தலர்கள் ஊழியர்களே, அதிவிசுவாசத்தில் வாழ்கிறோம். இயேசுவல்லாஹ், இயேசுவல்லாஹ், இன்பமிகத்தில் வேறு எங்குமில்லையே. இயேசுவல்லாஹ், இயேசுவல்லாஹ், இன்பம் வேறு எங்குமில்லையே. அழுகையில் காதில் நடப்பவரே, அழிபோல்தான் மழை நிறைக்குமே. அழுகையில் காதில் நடப்பவரே, அழிபோல்தான் மழை நிறைக்குமே. வெண்ணில சீயோனே தேவனின் சந்நிதி, வெண்ணில சீயோனே தேவனின் சந்நிதி, ஜெயத்தின் பேர் ஜெயம் அடைகிறோம். ஹல்லேலூயா. இயேசுவல்லாஹ், இயேசுவல்லாஹ், இன்பமிகத்தில் வேறு எங்குமில்லையே. இயேசுவல்லாஹ், இயேசுவல்லாஹ், இன்பம் வேறு எங்குமில்லையே. முதல் சரணம். ஆனந்தமாக அன்பரை பாடுவேன், ஆசையோடு ஆத்மாவுக்கே. ஆனந்தமாக அன்பரை பாடுவேன், ஆசையோடு ஆத்மாவுக்கே. ஆசீர்வாதம் ஆனந்தமாக, நிகரற்ற இணையற்ற தேவன், அவரை போல் யாரும் இல்லை. இயேசுவல்லாஹ், இயேசுவல்லாஹ், இன்பமிகத்தில் வேறு எங்குமில்லையே. இயேசுவல்லாஹ், இயேசுவல்லாஹ், இன்பம் வேறு எங்குமில்லையே. அழமையின் தாழ்வில் நடப்பவரே, அழிப்பவன் மழை நிறைக்குமே. அழமையின் தாழ்வில் நடப்பவரே, அழிப்பவன் மழை நிறைக்குமே. செந்திட சீயோனே தேவனின் சந்நிதி, செந்திட சீயோனே தேவனின் சந்நிதி, ஜெயத்தின் பேர் ஜெயம் அடைந்திடுவோம். இயேசுவல்லாஹ், இயேசுவல்லாஹ், இன்பமிகத்தில் வேறு எங்குமில்லையே. இயேசுவல்லாஹ், இயேசுவல்லாஹ், இன்பம் வேறு எங்குமில்லையே. இயேசுவல்லாஹ், இயேசுவல்லாஹ், இன்பமிகத்தில் வேறு எங்குமில்லையே. இயேசுவல்லாஹ், இயேசுவல்லாஹ், இன்பம் வேறு எங்குமில்லையே. இயேசுவல்லாஹ், இயேசுவல்லாஹ், இன்பமிகத்தில் வேறு எங்குமில்லையே. இயேசுவல்லாஹ், இயேசுவல்லாஹ், இன்பம் வேறு எங்குமில்லையே. இயேசுவல்லாஹ், இயேசுவல்லாஹ், இன்பமிகத்தில் வேறு எங்குமில்லையே. இயேசுவல்லாஹ், இயேசுவல்லாஹ், இன்பம் வேறு எங்குமில்லையே. Rabakara tida tida ribana marra santrati arabaushaba. Nirambarana mankatidang kalabakatidang karaushaba labakatidang karabani antida. Tarbadari abau sarabaushaba kalabang karabana marrabasabani antida. Thank you, Lord. Thank you, Lord.
Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Jesus. We praise, we praise. Thank you, Lord. Da rabau sabara tuda rabau shaba mengola zuram tenang karabau shaba zatru ribal parampa satrubana manka tuda. Thank you, Lord. Thank you, Jesus. We praise, we praise, we praise you. Stotram, stotram. இனி இப்படி பாடுவதற்கு எத்தனை நாட்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது தெரியாது. ஆனால் ஒரு நாள் கொஞ்சம் காலம் பாட்டு நிறுத்தப்படும். கிறிஸ்தவ மார்க்கம் கேன்சல் ஆகப்படும். நம்முடைய சபைகள் முத்திரை செய்யப்படும். இனி யூஸ் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட காலம் வரப்போகிறது. அதற்கு முன்னாடி அதிகாலையில் எழும்போம், சீக்கிரமாக ஆண்டவரை உயர்த்துவோம், நன்றாய் பாடுவோம், அவரை நன்றாய் ஆராதிப்போம். இதுதான் ஒரே வழி. பாடி துதித்து ஆராதித்து அப்படி எஸ்கேப்பாய் அவருடைய சமூகத்தில் போயிடணும். ஒரே வழி. இந்த வலது பக்கம் இடது பக்கம் நமக்கு போக்கு வழி இல்லை. மேலே போனால்தான் உண்டு. ஆகையால் ஒரு முறை கூட அந்த நிகரற்ற இணையற்ற தேவனை உயர்த்துவோம். இயேசு போல் யாரும் இல்லை என்று சொல்வது எவ்வளவு பெரிய ஒரு ஸ்லாக்கியம். அவர் பல தேவர்கள் ஒருவர் அல்ல, அவரை போல் யாரும் இல்லை, நிகரற்றவர். ஆகையால் அவரை இன்னும் அதிகமாய் உயர்த்தி நாம் பாடுவோமாக. ஆனந்தமாக Shabala Tenikradani Sambradhani Roswan Taramani Antuda Rabalaba Sabari Binamakalam Tidankarabau Shabana Mani Antuda. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Jesus. We praise. Stotram Yesue. Stotram. Udah bakarau syabakatina kalabakatina karabani anam tidak. Yeswe, stotram Yeswe, stotram Yeswe, stotram Yeswe, stotram Yeswe, stotram. Praise the Lord, praise. Thank you. Ribi sabeno palakatina kashabala barabalatuna. Lord, we love you. Lord, we love you. Thank you, Jesus. Praise you, praise you. Thank you, Jesus. Jesus. ஒரு மனுஷனை பற்றி இப்படி நான் கேள்விப்பட்டேன். சைனாவில் நினைக்கிறேன். அவர் தெரு தெருவாய் போய் இயேசு பற்றி சொல்லுவாராம். சத்தியத்தை உயர்த்தி சொல்லுவார். அதை நிறுத்துவதற்கு அதிகாரிகள் என்ன செய்ய, நீ நடந்து தானே இதெல்லாம் பண்ணுற, உன் காலை வெட்டிடுறோம், என்ன பண்ணும் பார்ப்போம். காலை வெட்டிட்டான். அப்போ என்ன பண்ணார், வீட்டில் புக்ஸ் எழுத ஆரம்பித்தார். புக் எழுத ஆரம்பித்து புக்கெல்லாம் நிறைய பேர் படித்து ரட்சிக்கப்பட்டாங்க. புக் எழுதி தானே எல்லாம் ரட்சிக்கப்படுறாங்க. கையை வெட்டினா என்ன பண்ணுவேன், கையை வெட்டிட்டாங்க. இப்போ அவருடைய வீட்டுக்கு ஜனங்கள்லாம் வரவாங்க, கையில் காலில், ஆனால் வாய் வச்சு இயேசு பற்றி பேசி நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. நாக்கை வெட்டிட்டாங்க.
மனதில் ஜெபிக்க ஆரம்பித்தார். அது அர்த்தம், ஒரு கிறிஸ்தவனை யாரும் நிறுத்த முடியாது, ஒன்றும் நிறுத்த முடியாது. ஆகிய ஒருவேளை தலை வெட்டினால் கூட என்னுடைய உள்ளம் பரலோகத்தில் போய் ஆண்டவரை நேரடியாக ஆராதிக்க போகிறது. இவ்வளவு பெரிய தேவனை, இவ்வளவு பெரிய ஒரு மார்க்கத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அந்த தேவனை உயர்த்த இந்த காலை வேளையில் தேவன் நமக்கு அழைப்பை தந்திருக்கிறார். அதற்காக அவரை ஸ்தோத்திரிப்போம். சோத்ரா 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 சோத்ராம் 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 சோத்ரா 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 சோத்ரா. அவர் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். ஒரு இரும்பா இருக்கட்டும், ஒரு களிமண்ணா இருக்கட்டும், அது ஒன்று நீ வா அப்படி சொன்னால் களிமண் எழும்பாது, இரும்பு எழும்பாது. ஆனால் அது சும்மா தான் இருக்கும். ஆனால் மனுஷன் இரும்பை விட மோசம். நீ வான்னு சொன்னால் அது போகும். இந்த மாம்சம் அது கீழ்ப்படியாமல் எதிர்க்கக்கூடியது. நான் உன்னை அடித்து என்ன பிரயோஜனம்? இன்னும் விலகி போவீர்கள். நீ என்கிட்ட வராததுனால நான் உன்னை அடித்தேன், இப்போ நான் உன்னை அடித்ததுனால இன்னும் விலகி போகிறேன். இதுதான் மாம்சம். ஆனால் பைபிள் ஆண்டவர் சொல்லுகிறார், நம்முடைய ஆண்டவர் விடாமுயற்சியின் தேவன், அன்பின் தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன், ஆலோசனை கர்த்தர். எதற்காக? இந்த எதிர்க்கிற மாம்சத்தையும் அவர் அன்று இழுத்து கொள்ளக்கூடியதான் வல்லமையுள்ள தேவன். அவர் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தராகவே மாம்சமாக இருக்கிற யாவரும் அவரை ஸ்தோத்திரிப்போம். சோத்ரா 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 சோத்ரா. அவர் சிருஷ்டி கர்த்தர். அதன் அர்த்தம், ஒன்றுமில்லாமையிலிருந்து அவர் எல்லாவற்றையும் படைத்தவர். அவருக்கு மனுஷனை உண்டாக்க களிமண் கூட தேவையில்லை. அவர் சூனியத்திலிருந்து எல்லாவற்றையும் சிருஷ்டிக்க வல்லமை உள்ளவர். ஆனால் உண்டாக கடவுது என்ற ஒரே சென்டென்ஸ்னால எல்லாவற்றையும் படைத்தவர் இப்போ விழுந்து போன நம்மை உருவாக்குறாரே. சிருஷ்டிப்பை விட அதுதான் அதிசயமான காரியம். இதுதான் சீக்கிரமாக பண்ண முடியாது. நம்மை தள்ளிட்டு இன்னொரு ஆளை உருவாக்கலாம், ஆனால் நம்மை உருவாக்குறது கஷ்டம். ஏன்னா விழுந்து போன பாவிகளை தம்மை போல மாற்றுவது ஒரு வாழ்நாள் முழுவதும் பிரயாசப்படுகிற ஒரு பிரயாசம். பழைய ஏற்பாட்டிலிருந்து இதுவரைக்கும் அந்த ஒரு வேலை தான். முழு பைபிளினுடைய செய்தி அதுதான், ரெஸ்டோரேஷன். ஆதி நிலவரத்திற்கு மனுஷனை கொண்டு வருகிற செயல். ஆகையால் நம்முடைய தேவன் சிருஷ்டிகர்த்தர் மாத்திரமல்ல, நீடிய பொறுமை உள்ள, விடாமுயற்சி உள்ள, உருவாக்குகிறதான தேவன். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ரா 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 சோத்ரா
சோத்ரா சோத்ரா சோத்ரா சோத்ரா சோத்ரா சோத்ரா சோத்ரா சோத்ரா சோத்ரா சோத்ரா சோத்ரா சோத்ரா சோத்ரா சோத்ராம் 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 சோத்ரா 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 சோத்ரா. இந்த ஜனங்களை நான் எனக்கென்றே தெரிந்து கொண்டேன், இவர்கள் என் துதிகளை வெளிப்படுத்துவார்கள். அப்போ தேவன் எப்படிப்பட்டவர்? தேவன் தனித்துவம் வாய்ந்தவர், தேவன் சர்வ வல்லமுள்ளர், தேவன் ஸ்தோத்திர பாத்திரர். இதை வெளிப்படுத்த முடியாதான் அதிகாலையில் எல்லாரும் சைலண்டாக இருக்கும்போது நம்மை சத்தம் போடும்படியாக ஆண்டவர் இங்கே அழைத்திருக்கிறார். அதற்காக அவரை ஸ்தோத்திரிப்போம். சோத்ரா 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 சோத்ரா. சில ஊர்களில் வெள்ளங்கள் வரும்பொழுது ஹெலிகாப்டரில் ஃபுட் பேக்கெட் ட்ராப் பண்ணுவாங்க. கவர்மெண்ட்டில் எங்கேயோ பொட்டலம் பண்ணி அவங்க ஹெலிகாப்டரில் பாடுவோம். அப்போ கீழே இருக்கிற மாட்டின ஜனங்கள்லாம் ஓடி போய் அதை சாப்பிடுவாங்க. ஆனால் நம்முடைய தேவைகளை பரலோக ராஜ்யம் சந்திக்கும் போது அப்படி பரலோகத்தின் ஹெலிகாப்டரில் ஏர் ட்ராப் பண்ணுகிறதான காரியம் இல்லை, ஒவ்வொருக்கும் தனியாக போய் சேருகிறதா என்று பரலோகம் கவனிக்கிறதான ஒவ்வொரு தனிப்பட்ட நபரை பற்றி பாரமுள்ள ராஜ்யம். நம்முடைய தேவன் நம் ஒவ்வொருவருடைய தேவைகளை சந்திக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ரா 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 சோத்ரா. இப்போ முகலி வாக்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு காலத்தில் அங்கே சபையே கிடையாது. ஆனால் சில வருடங்களுக்கு முன்பாக ஒரு சின்ன ஒரு ஷெட்டு, ஒரு வாடகைக்கு ஒரு வீடு எடுத்து 2 சிஸ்டர்ஸ் மட்டும் போவாங்க. இல்லை சண்டே ஸ்கூல் மாத்திரம் ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் சர்வீஸ் மட்டும் நடத்திட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கூட்டங்கள் கூட ஆரம்பித்தது. அப்புறம் சண்டே சர்வீஸ் நடத்த ஆரம்பித்தாங்க. இப்போ பாருங்கள், ஊழியக்காரர்களை கூட செட் பண்ணியிருக்காங்க. இதுபோல் தான் ஒரு காலத்தில் மவுண்ட் சபை. இங்கே ஆள் இருக்காது, ஒரு சின்ன வீடாக இருந்திருக்கும், இது ஒரு குடிசையாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் ஆள் வர ஆரம்பித்தாங்க. அப்புறம் ஊழியக்காரர்கள் கொடுத்தாங்க. இப்படி தேவன் இந்த இடத்தில் இவ்வளோ விசாலமான ஒரு ஊழியத்தை நமக்கு தந்திருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ரா 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 சோத்ரா. எத்தனையோ சபைகள் சமூக சேவை மாத்திரம்தான் செய்யுது.
பரலோகத்திற்காக யாரும் ஆயத்தப்படுத்தாத சபைகள் இருக்கு. அது சும்மா அடக்காராதனைக்கும் கல்யாணத்துக்கும் ஒரு சபை இருக்கணும். அப்படி சில சபைகள் இருக்கு. சரியான போதனை இல்லை. சில சபைகளில் பரலோகத்தை பற்றி சொல்லுகிறது ரட்சிக்கப்பட்டால் போதும், அதுக்கப்புறம் நம்முடைய ஃபோக்கஸ் எல்லாம் அந்த பூமியில் நல்லா இருக்கணும், சம்பாதிக்கணும், லேண்டு வாங்கணும், பெருகணும், இப்படியே போயிட்டுருக்கு. ஆனால் தேவன் நமக்கு ஒரு அஜெண்டா, எல்லா மனுஷர்களை கிறிஸ்து இயேசுவுக்குள் அவருடைய வருகைக்கு முன்பாக தேறினவர்களாக நிறுத்த வேண்டும். அப்படிப்பட்டதான ஒரு பிளானோடு தான் ஊழியர்களாக எங்களை கர்த்தர் எங்களுடைய குடும்பங்களே விட்டு வர சொல்லிவிட்டார். ஏனென்றால் இங்கே இருந்த மவுண்டிலிருந்தும் ஒரு சபை உருவாக்கப்பட வேண்டும். இயேசுடைய மனவாட்டி என்கிற கூட்டத்தார் உருவாக்கப்பட வேண்டும். இப்படி உன்னதமான ஒரு திட்டமுள்ள ஒரு சபையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரா 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 சோத்ராம் 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 சோத்ரா 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 சோத்ராம் 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 சோத்ராம். இப்படி உன்னதமான திட்டத்தோடு தேவன் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறபடினால் அதிகமாய் தாக்கப்படுகிற ஒரு சபையாக இருக்கிறோம். நாம் மனுஷர்களால் பிசாசுகளால் விமர்சனம் பண்ணப்படுகிற ஜனம். இவர்கள் ஒரு தேசமாய் இருக்கக்கூடாது, இவர்கள் அழிந்து போக வேண்டும். ஜாதிகள் நம்மை சுற்றி சீயோன் தீட்டுப்படுவாளாக என்று வகை தேடுகிறதான ஒரு சபை. ஆனாலும் கிருபையினால் ஆச்சரியமாக கர்த்தர் நம்மை பாதுகாத்து வருகிறார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்ரா 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 சோத்ராம் சோத்ரா 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 சோத்ராம் சோத்ரா 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 சோத்ராம் சோத்ரா சோத்ரா சோத்ராம். நம்முடைய பாதுகாப்புக்காக, நம்முடைய வளர்ப்புக்காக தேவன் எத்தனையோ சண்டே சர்வீஸ் மாத்திரம் இருக்கிற சபைகள் உண்டு. ஆனால் அப்படி அல்ல, எத்தனையோ ஜபங்கள் வாரத்தில் கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஸ்பெஷல் பிரேசிங், ஒவ்வொரு நாளும் பிரேசிங் உண்டு, ஒவ்வொரு நாளும் ஜபங்கள் உண்டு. இப்படி அடிக்கடி வந்து ஜெபிக்க, துதிக்க, சேர கர்த்தர் நமக்கு ஆவிக்குரிய சூழ்நிலைகளுக்கேற்ற சந்தர்ப்பங்களை தந்திருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ரா 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 சோத்ரா. இங்கே மவுண்டில் எத்தனையோ கன்வென்ஷன்களை கர்த்தர் நடத்தி இருக்கிறார். அண்மையில் 2 வருஷத்தில் ஒரு முறை கன்வென்ஷன் இங்கே வைக்க வேண்டும் என்கிற திட்டத்தின்படி கன்வென்ஷன்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. தடையில்லாமல் ஒவ்வொரு முறையும் இப்படிப்பட்ட கன்வென்ஷன்களை கர்த்தர் நடத்தி ஆசீர்வதித்தார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம்.
சோத்ரா 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 சோத்ரம் 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 சோத்ரா 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 சோத்ரம். ஒரு முறை ஆண்டவர் என்னை அனகாபுத்தூர்ல கன்வென்ஷன் நடத்த சொன்னார். எச்சரிப்பாய் சொன்னார், நடத்தலைன்னா சபை சிதறடிக்கப்படும் அப்படின்னு சொன்னார். அப்போ அதுபோல நம்முடைய ஐக்கியத்திற்காக, நம்முடைய பாதுகாப்புக்காக தேவன் இந்த கன்வென்ஷன்களை தந்தார். கன்வென்ஷன் மூலமாக கர்த்தர் தந்திருக்கிற ஐக்கியத்துக்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ரா 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 சோத்ரா. இப்பொழுது ஒவ்வொரு சபை நம்முடைய சபையில் இருக்கிற பல ஏரியாக்களுடைய லிஸ்ட்டை வாசிக்க போகிறோம். ஒவ்வொரு ஏரியாவில் உள்ளதான விசுவாசிகளையும் உடைய குடும்பங்களையும் கர்த்தர் ஆவி ஆத்மா சரீரத்தில் பாதுகாத்து கர்த்தர் அவர்களை இந்த நாள் முழுவதும் நடத்த வேண்டும். அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். சோத்ரா 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 சோத்ரா. பிசாசுடைய கையிலிருந்து நம்மை பாதுகாக்க மனுஷர்கள் மத்தியில எந்த ஆயுதம் இல்லை, எந்த மனுஷனும் இல்லை, எந்த காவலும் இல்லை. ஆகையால் தேவனே நம்மை காவல் செய்கிறார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரா. ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரா ஸ்தோத்ரா ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரா 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 ஸ்தோத்ரா. நம்முடைய தற்காப்பு, இயற்கையான தற்காப்பு முறையை பாருங்க. யாராவது கல்லறிய வந்தா, அடிக்க வந்தா, முதலாவது நம்முடைய கண்ணை தான் நம்ம பாதுகாப்போம். கண்ணை மூடிடுவோம், கையை தலையில வச்சிருவோம், தலையை திருப்பிடுவோம், குனிஞ்சிருவோம். அப்போ கடைசியா சேதம் அடைவது கண்ணு தான். மற்றதெல்லாம் அடி வாங்க, காலில் அடி வாங்கினா, கையில வாங்கினா கூட ஏதோ இந்த கண்ணு மறைக்கப்படும். அது போல பாம்பு அடிக்கிறது போட, பாம்பு அதனுடைய உடம்பை சுட்டி தலையை உள்ள போட்டுருவது, அடி வாங்கக்கூடாதுன்னு சொல்லி. அதுபோல தேவன் நம்மை, ஆண்டவரை காலையும் யாரும் தொட முடியாது, கையிலையும் தொட முடியாது. அப்படி இருந்தாலும் நம்மை அவர் கண்மணியை போல் பாதுகாக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். கருதாமல் என்னை உமக்காக காத்தீரே.
துதித்திடுவேன். கன்னிமணி போகாத்திரே எம்மை துதியே துதியே துதித்திடுவேன். கன்னிமணி போகாத்திரே எம்மை துதியே துதியே துதித்திடுவேன். அண்ணாலே உங்கள் அருளாலே அடியாரை கண் பாவீரே. அண்ணாலே உங்கள் அருளாலே அடியாரை கண் பாவீரே. தன்னாயமக்கும் நீதானே, தன்னாயமக்கும் நீதானே. என்னாலும் எங்கள் துணை நீரே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். தீயவனும் புகழ்ந்தாகவே எம்மை துதியே துதியே துதித்திடுவேன். தீயவனும் புகழ்ந்தாகவே எம்மை துதியே துதியே துதித்திடுவேன். தேவே நீரும் தன் சிறகாலே தினமும் மூடி காத்தீரே. தேவே நீரும் தன் சிறகாலே தினமும் மூடி காத்தீரே. கீதனவாடும் மறைவினிலே, கீதனவாடும் மறைவினிலே. தேடியும் அதடி தங்கிடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். அல்லேலூயா ஸ்தோத்திரமே துதியே துதியே துதித்திடுவேன். அல்லேலூயா ஸ்தோத்திரமே துதியே துதியே துதித்திடுவேன். அகில சிருஷ்டிகளும் துதிக்க அடிமை துதியாதிருப்பேனோ. அகில சிருஷ்டிகளும் துதிக்க அடிமை துதியாதிருப்பேனோ. அல்லும் பகலும் நித்தியமாய், அல்லும் பகலும் நித்தியமாய் அன்பே உம்மையை துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். தீயுணம் புகழ்ந்தாகவே எம்மை துதியே துதியே துதித்திடுவேன். தீயுணம் புகழ்ந்தாகவே எம்மை துதியே துதியே துதித்திடுவேன். தேவே நீயும் தன் சிறகாலே தினமும் மூடி காத்தீரே. தேவே நீயும் தன் சிறகாலே தினமும் மூடி காத்தீரே. கீதனவாடும் மறைவினிலே, கீதனவாடும் மறைவினிலே. தேடியும் அதடி தங்கிடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். அல்லேலூயா ஸ்தோத்திரமே துதியே துதியே துதித்திடுவேன். அல்லேலூயா ஸ்தோத்திரமே துதியே துதியே துதித்திடுவேன். அகில சிருஷ்டிகளும் துதிக்க அடிமை துதியாதிருப்பேனோ. அகில சிருஷ்டிகளும் துதிக்க அடிமை துதியாதிருப்பேனோ. அல்லும் பகலும் நித்தியமாய், அல்லும் பகலும் நித்தியமாய் அன்பே உம்மையே துதித்திடுவேன். அல்லும் பகலும் அல்லும் பகலும் நித்தியமாய், அல்லும் பகலும் நித்தியமாய் அன்பே உம்மையே துதித்திடுவேன். அல்லும் பகலும் நித்தியமாய், அல்லும் பகலும் நித்தியமாய் அன்பே உம்மையே துதித்திடுவேன். அல்லும் பகலும்
Tira mankatida kasatudan karamaniatida. Tira baushabakatudan karamasatudan karamania. Thank you, Lord. Thank you, Lord. We thank you, Jesus. Praise. Stotram Yeshua. Stotram, 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 stotram. Praise you, Jesus. Praise, we praise, we praise. Thank you, Lord. We thank you, Jesus. Praise, we praise you. திருத்துவ தேவனை நாம் தரிசிப்போம். நமக்கு முன்பாக பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார். அவருடைய பேர் யெகோவா. அந்த யெகோவா தேவனை துதிக்க, உயர்த்த, நன்றி செலுத்த நாம் வந்திருக்கிறோம். அவர் காக்காவையும் நாயையும் சிங்கத்தையும் சிருஷ்டித்தார். ஆனால் அந்த சிங்கத்திற்கு ஒரே சத்தம் தான் போட தெரியும், காக்காவுக்கு ஒரே சத்தம் தான் போட தெரியும். ஆனால் தேவன் நமக்கு மூளையை தந்திருக்கிறார், அறிவை தந்திருக்கிறார். அவர் செய்த உபகாரங்களை நினைத்து நன்றி செலுத்தவும், அவர் எவ்வளவு பெரியவர் என்று அறிந்து ஸ்தோத்திரம் என்று உச்சரிக்கவும், உள்ளத்திலிருந்து நன்றியோடு கலந்த ஸ்தோத்திரம் சிந்தையில் அவரை தியானித்த ஸ்தோத்திரங்களை செலுத்த கர்த்தர் நமக்கு உயர்தரமான சிருஷ்டிகளாக நம்மை மாற்றி இருக்கிறார். அப்படி உயர்தரமாய் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் பெரும்பாலானவர் காலையில் எழும்பி துதிக்கிறது இல்லை. அவர்கள் குரங்கிலிருந்து வந்தது என்று ஒரு பொய்யை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் நமக்கோ ஒரு தேவன் இருக்கிறார், நமக்கு சிருஷ்டி கர்த்தர் இருக்கிறார். ஆகையால் அகில சிருஷ்டியும் உம்மை துதிக்கும் போது அடியேன் துதிக்காமல் இருப்பேனோ? அல்லும் பகலும் உம்மை துதிப்பேன் ஆண்டவரே. வருஷம் முழுவதும் அவர் செய்த உபகாரங்களை என் ஆத்துமாவே நீ மறவாதே. ஆகையால் மறுபடியும் அந்த கடைசி சரணத்தை நாம் கைகளை தட்டி நன்றி செலுத்தி நாம் பாடுவோமாக. நாம் இது போதாது, இது குறைவானது, ஆனால் கொஞ்சம் செய்வதை நன்றாய் செய்வோமாக. அல்லேலூயா ஸ்தோத்திரமே துதியே துதியே துதியே. அல்லேலூயா ஸ்தோத்திரமே துதியே துதியே துதியே. அகில சிருஷ்டிகளும் துதிக்க அடிமை துதியாதிருப்பேனோ. அகில சிருஷ்டிகளும் துதிக்க அடிமை துதியாதிருப்பேனோ. சிருஷ்டிகளும் துதிக்க அடிமை துதியாதிருப்பேனோ. அகில சிருஷ்டிகளும் துதிக்க அடிமை துதியாதிருப்பேனோ. பகலும் பிரியமாய், அல்லும் பகலும் பிரியமாய், அன்பே உம்மையே அல்லும் பகலும், அல்லும் பகலும் தினமும் சபக்கத்தினம் கரபாதத்துதான் அன்பே உம்மையே துதித்திடுவே. அல்லும் பகலும் நித்தியமாய், அல்லும் பகலும் நித்தியமாய், சினரபாதத்துதான் துதித்திடுவே. அல்லும் பகலும் நித்தியமாய், அல்லும் பகலும் நித்தியமாய், அன்பே உம்மையே துதித்திடுவே. தினமங்கரவ் சபக்கத்தினம் கரமானியா Meradula sadroria baushabakati dankaramankat dankaramania today. Tira baushabakatu dankarau sarabakala dankarabania today. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. Praise you, Jesus. Yes, Lord. Thank you, Jesus. Praise Jesus. Praise, praise, praise. Thank you, Jesus. Praise Jesus. முதலாவது நாம் பிதாவாகிய தேவனை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். காலையில ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணும்போது நம்முடைய பாட்டுகள் எல்லாம் பாடி, ஒருவேளை ஒரு சில வசனங்கள் பைபிள்ல வாசித்த பிறகு கூட நாம் முதல் காரியம் ஆண்டவரை உயர்த்தி துதிக்கணும். அவருடைய மேன்மைகளை சொல்லி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ண சில பாயிண்ட்ஸ் அப்படி சொல்லணும். அதான் கர்த்தரை உயர்த்தும் துதி, ஹை பிரேசஸ். அதை நாம் கண்டிப்பாக செலுத்த வேண்டும். கண்களை மூடி பிதாவாகிய தேவனை தரிசியுங்கள். அவருடைய அந்த வஸ்திரத்தை பாருங்கள், வஸ்திர தொங்கலை பாருங்கள், சிங்காசனத்தை பாருங்கள், அவரை சூழ்ந்திருக்கிற மகிமை பாருங்கள். அவர் அங்கே உட்கார்றதுனால தான் இந்த முழு அண்ட சராசரம் அப்படியே அது அதன்படியே பிரமாணத்தின்படியே அமைந்து கொண்டிருக்கிறது.
அசைந்து கொண்டு இருக்கிறது. எல்லாமே அவர் சொன்னார், அப்படி ஆயிற்று. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் பரிசுத்தத்தில் மகத்துவமானவர். நாம் கண்ணை மூடி ஒரு விதத்தில் நம்முடைய சின்ன மனதை வைத்து யூகிக்கிறோம். தூதர்கள் நேராக அவரை கண்டு அவர்களால் வாயை அடக்க முடியவில்லை. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், சேனையின் கர்த்தர் பரிசுத்தர் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார். இப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த தேவனை தான் இப்பொழுது உயர்த்த வந்திருக்கிறோம். தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், பரம தகப்பன், சர்வ சிருஷ்டிக்கும் ஆண்டவர் இன்றைக்கு நம் மத்தியில் சிங்காசனத்தில் சர்வ வல்லமுள்ளவராக வீற்றிருக்கிறார். ஆகையால் அவரை உயர்த்தி அவரை ஸ்தோத்திரிப்போம். சோத்ரா 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 சோத்ரா. So beautiful, so majestic, so holy, so glorious, so great, so merciful. Oh Jesus, praise, praise, as well. Sotra, 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 sotra. நம்முடைய தேவன் நம்ம அவரை உயர்த்துகிற சில பாட்டுகள் உண்டு. Who is like unto thee, holy holy God அப்படின்னு இங்கிலீஷ்ல இருக்கு. வாலிபர் பாட்டு இருக்கு, உமக்குப்பான தேவன் யார் உண்டு அப்படின்னு. வெளியில கூட ஒரு பாட்டு இருக்கு. அப்போ அந்தி கிறிஸ்து வரும்போது who is like unto the beast, மிருகத்துக்கு ஒப்பானவன் யார் என்று கேட்பார்கள். அது பெரிய பொய். அவன் யார்? நம்முடைய தேவன் தான் எல்லாவற்றுக்கும் மேலானவர். அவருக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. அதற்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ரா 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 சோத்ரா. அடுத்தபடியாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு, நம்முடைய ஆண்டவர், நம்முடைய இரட்சகரை நாம் ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். இவர்கள் தான் நம்முடைய ஹீரோ. இந்த மூவர் தான். அவர் நமக்காக இறங்கி வந்தார். அவர் சாத்தானுடைய தலையை நசுக்கினார். அவர் நமக்காக ரத்தத்தை சிந்தினார். நம் சத்துருக்களாய் இருக்கையில் அவர் நம்மை நேசித்தார். அவர் இன்றைக்கும் நம்முடைய காவலாய் இருக்கிறார். இன்றைக்கும் எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் உடையவராய் இருக்கிறார். எல்லா வானங்களுக்கும் மேலாக ஏறினவராய் இருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். Sotra, 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 sotra. Sotra, 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 sotra. Sotra, 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 sotra. Sotra, 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 sotra. Sotra, 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 sotra. Sotra, 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 sotra. Sotra, 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 sotra. Sotra, 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 sotra. Sotra, 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 sotra. Sotra, 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 sotra. மூன்றாவது பரிசுத்த ஆவியானவரை நாம் துதிக்க போகிறோம். இந்த பரிசுத்த ஆவியானவருடைய பேர்ல அவருடைய சுபாவம் இருக்கு. பரிசுத்த ஆவியானவர். அவருக்கு தீட்டு பாவம் அதெல்லாம் செட்டே ஆகாது, ஆகவே ஆகாது. அப்படி இருந்தாலும் நம்முடைய தீட்டான உள்ளத்தில் அவர் வந்து தங்கிட்டு இருக்க. எத்தனை வருஷம் என்னைக்கு அபிஷேகம் பெற்றோம் யோசித்து பாருங்க. இது மாத்திரமல்ல, 2000 வருஷமாக ஒவ்வொரு மனுஷன் அவங்க அந்தந்த காலத்தில் உள்ளதான மனுஷருடைய இருதயத்தில் வாசம் செய்து
பிடிக்காத பாவ உள்ளத்தில் வாசம் செய்யும். பாவம் பிடிக்காது, ஆனா ஆளை பிடிக்கும். பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டு உள்ள வந்து உட்கார்ந்து நம்முடைய குப்பை மத்தியில அவர் வாசம் செய்து நம்மை பரிசுத்தமாக்கும் வரைக்கும் நம்மை விடாமல் அவர் நம்மை நேசித்து நடத்துகிறார். பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரிப்போம். Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Praise you. மேன்மையானவரே, மகத்துவமானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஜோத்ர 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 ஜோத்ரம் சோத்ர சோத்ர சோத்ரம் சோத்ர சோத்ரம் ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். உமக்கொப்பான தேவன் யாருண்டு, நாமம் என்றென்றும் வாழ்க. அதிசயங்களை அள்ளி தருபவர், செயலில் மகத்துவமானவர். ஒரு விஷயம் பூமி அசைந்திட, திவ்ய எழுப்புதல் மலர்ந்திட. காத்திருக்கின்றோம் உந்தன் பாதத்தில் அசைவாடும் ஆவியே. உமக்கொப்பான தேவன் யாருண்டு, உந்தன் நாமம் என்றென்றும் வாழ்க. அதிசயங்களை அள்ளி தருபவர், செயலில் மகத்துவமானவர். ஒரு விஷயம் இப்போது அசைந்திட, திவ்ய எழுப்புதல் மலர்ந்திட. காத்திருக்கின்றோம் உந்தன் பாதத்தில் அசைவாடும் ஆவியே. உமக்கொப்பான தேவன் யாருண்டு, உந்தன் நாமம் என்றென்றும் வாழ்க. அதிசயங்கள் ஒரு விஷயம் இப்போது அசைந்திட, திவ்ய எழுப்புதல் மலர்ந்திட. காத்திருக்கின்றோம் உந்தன் பாதத்தில் அசைவாடும் ஆவியே. காத்திருக்கின்றோம் உந்தன் பாதத்தில் அசைவாடும் ஆவியே. ஸ்தோத்திரம் இயேசு. திரமங்க சத்திடா கர ஷபகத்திடா கரபாலி அத்துடா. திரம சத்துடா கரபக ஷபாலி அத்துடா. நிமங்கரபா சதிரா கரபா சபகத்திடே. இயேசுவே, thank you Jesus. Praise, we praise. Thank you Lord. ஒரு அரசாங்கம், ஒரு குறிப்பிட்ட கட்சி ஆட்சிக்கு வந்தால் அந்த கட்சியை சேர்ந்தவர்களுக்கு பயங்கர பெருமை. அவங்க மிரட்டுவாங்க. அந்த பேர், நான் ஏடிஎம்கே ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லி மிரட்டுவாங்க. அதே போல இன்றைக்கு எத்தனையோ தேவர்கள் உண்டு, எத்தனையோ மதத்தினர் என் தேவன் தேவன் என்று கும்பிடுகிறார்கள், ஆராதிக்கிறார்கள். ஆனால் உண்மை சத்தியம் ஒன்றுதான். சிங்காசனம் நம்முடைய ஆண்டவருக்குரியது, செங்கோல் கிரீடம் நம்முடைய ஆண்டவருக்குரியது, கடைசி சொல் நம்முடைய ஆண்டவருக்குரியது, ஆளுகை நம்முடைய ஆண்டவருக்குரியது. அவர் சொல்லதான் ஆகும், அவர் கட்டளையிடதான் நிற்கும். ஆகையால் தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா நம்முடைய தேவனா இருக்கிறார். அவரை ஸ்தோத்திரிப்போம். ஜோத்ர 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 சோத்ர 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 சோத்ர. இப்படி நம்முடைய பிரேசிங்குடைய முதல் பகுதியில் ஆண்டவரை உயர்த்துகிறதான அந்த குறிப்புகளை சொன்னா, இது ஒரு பெரிய ஆயுதம் பிரியமானவர்களே. பைபிளே சொல்லப்பட்டிருக்கு. அதாவது பெரிய பெரிய பிசாசுகளை சங்கிலினால் கட்டுவதற்கு கர்த்தரை உயர்த்தும் துதி அவருடைய பரிசுத்தவான்களின் வாயில் இருக்கட்டும், இது அவருடைய பரிசுத்தவான்கள் கனமா இருக்கிறது என்று 149ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். பின்னாடி வாசியுங்கள். அதனால
இது ஒரு பெரிய ஆயுதம். உங்களுக்கு பயங்கர பிரச்சனை இருக்கிற பிசாசு போராட இந்த ஆயுதத்தை யூஸ் பண்ணி பாருங்க. ஆண்டவரை கண்ணை மூடி முட்டில நின்று, அவர் ராஜாதி ராஜா, மரித்தோரிலிருந்து எழும்பினவர், சர்வ அதிகாரம் உள்ளவர், முழு பூமியை ஆளுகை செய்கிறவர், எல்லா வானங்களுக்கு மேலாக உயர்த்தப்பட்டவர், இப்படின்னு அவருடைய துதிகளை சொல்லி உயர்த்தினால் எல்லா பிசாசெல்லாம் கட்டப்படும். இதுவே ஆயுதம். அதனால இதை நல்லா யூஸ் பண்ணணும். அடுத்தது, ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். அதுதான் இன்றைக்கு இந்த கடைசி நாளில், வருஷத்தின் கடைசி நாளில் வந்த முக்கியமான காரணம். இந்த வருடம் முழுவதும் இப்போ நாம் பாடினது போல கண்ணின் மணியை போல நம்மை பாதுகாத்தார். சத்துருக்கள் மத்தியில் ஜீவிக்கிறோம். உண்மை சொல்ல போனா உங்களை ஒரு சிங்க கெவில போட்டா என்ன நடக்கும்? அது மாதிரி தான் தானியலை போல தான் நாம் எல்லாரும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம சுற்றி பிசாசு சிங்கத்தை போல என்னைக்கு நம்முடைய பிள்ளைகளை விழுங்கலாம் என்று சுற்றி சுற்றி வந்தாலும் கர்த்தர் தூதர்களை அனுப்பி அந்த சிங்கங்களின் வாயை அடைத்து அந்த சத்துருக்கள் மத்தியில் நமக்கு பிழைக்க செய்தது மாத்திரமல்ல, அவர் நமக்காக ஒரு பந்தியையும் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். இந்த வருடம் முழுவதும் அவ்வப்போது அபிஷேகத்தை தந்து பிரயாணங்களில் கூட இருந்து நமக்காக ஒரு பந்தியை அவர் ஆயத்தப்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்திரிப்போம். சோத்ர 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 சோத்ர. நாம் ஒரு பாஸ்டர் ஒரு முறை, அவர் வரம் பெற்ற பாஸ்டர், அவர் குளிக்க போனா பாத்ரூம்ல பிசாசு நிக்குது, கண்ணால பார்த்தார். அவரெல்லாம் பேய் ஓட்டி நல்ல பழக்கம். என்ன பண்ணார்? கால் வச்சு எட்டி உதைச்சார் பிசாசு. ஏன்னா எத்தனையும் பிசாசு விரட்டி இருக்கார். எட்டி உதைச்சான், ஸ்லிப்பா விழுந்து 6 மாசம் படுத்துட்டார் அவர். பிசாசு விட்ட எட்டி உதைச்சா என்ன நடக்கும்? அதுவா நம்ம சண்டை போடுற முறை? அது கராத்தே தெரிஞ்சா பிசாசு அடிக்கலாமா? அவனை சண்டை போடக்கூடிய ஒரு முறை இருக்கு. அப்போ நாம் எல்லாரும் அப்படிப்பட்ட ஆபத்துக்கு உட்பட்டவர். நம்மை விட பலத்த ஜாதிகளோடு தான் நம்முடைய போராட்டம். ஆனா இந்த வருடம் முழுவதும் நம்ம எப்படியாவது ஏதோ ஒரு வண்டி வீலுக்கு அடியில மாட்ட வைக்கலாம், எங்கேயாவது தலை நசுக்க வேண்டும், எங்கேயாவது மோத வேண்டும், எலும்புடைய, இப்படி எல்லாம் எத்தனையோ வகையாக அவன் ட்ரை பண்ணியிருப்பான். ஆனால் கர்த்தருடைய இரக்கம் கிருபை, மாம்சத்தின் ஆயுதங்களை யூஸ் பண்ணாமல் நாம் தாழ்த்தி ஒவ்வொரு நாள் காலையிலும் ஆண்டவரே உங்களுடைய பிரயாணங்களில் கூட இரும், விபத்துகள் வராதபடிக்கு காத்துக்கொள்ளும். உங்களுக்கே தெரியும் இந்த வருஷத்துல எத்தனையோ சின்ன ஒரு அடிதான் உங்களுக்கு மரணத்திற்கும் கர்த்தர் ஏற்ற நேரத்தில் சமயத்துக்கு ஏற்ற சகாயராக நம்முடைய பிரயாணங்கள் கூட இருந்து நம்மை பாதுகாத்தார். அதற்காக அவரை ஸ்தோத்திரிப்போம். சோத்ர 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 சோத்ரம் சோத்ர 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 சோத்ரம் சோத்ர 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 சோத்ரம் சோத்ர 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 சோத்ரம் சோத்ர 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 சோத்ரம் சோத்ர 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 சோத்ரம் சோத்ர 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 சோத்ரம் சோத்ர 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 சோத்ரம் சோத்ர 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 சோத்ரம். நன்றி இயேசுவே, இயேசுவே. இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் இந்த நடந்த சுத்திகரிப்பு கூட்டங்கள் மூலமாக கர்த்தர் நம்முடைய அக்கிரமங்களை மன்னித்து தெய்வீக சுகத்தினுடைய அந்த உபதேசத்தினால நம்முடைய நோய்களை அவர் குணமாக்கினார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம்.
சோத்ர 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 சோத்ரம் சோத்ர 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 சோத்ரம் சோத்ர 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 சோத்ரம் சோத்ர 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 சோத்ரம். இந்த வருடம் முழுவதும் நடந்த எல்லா கூட்டங்கள், ஜெபங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒவ்வொரு கூட்டத்துக்கும் நம்முடைய ஆண்டவரே இறங்கி நம் மத்தியில் வந்தார், நம்மோடு பேசினார், நம்மை நிரப்பினார், மூடினால் அவருடைய நன்மையினால் நம்மை திருப்தி ஆக்கினார், அவருடைய ஆலயத்தின் கொழுமையினால் நம்மை திருப்தி ஆக்கினார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். Sotra, 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 sotra. இந்த வருடத்தில் எத்தனையோ புதிய ஆத்துமாக்களை கர்த்தர் கொண்டு வந்தார், மற்ற சபைகளிலிருந்து கொண்டு வந்தார். கர்த்தர் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் முன்னேற வைத்தார். போன இந்த ஒரு வாரத்துல கூட சிலர் வந்தார்கள், ஞானஸ்நானம் எடுத்தார்கள். இப்படி இந்த மந்தை பெருகும்படியாக கர்த்தர் அநேகருக்கு தரிசனங்கள், வெளிப்பாடுகள், சொப்பனங்களை தந்து அவர் இந்த மந்தையை பெருக பண்ணினார். இந்த கூடாரங்களுடைய எல்லைகளை விசாலமாக்க முடியாது கர்த்தர் உதவி செய்தபடியால் அவரை ஸ்தோத்திரிப்போம். Sotra, 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 sotra. நமக்கு சிலருக்கு சரீர பிரகாரமான எத்தனையோ தேவைகள் இருந்தது. அதிக பாரப்படாமல், அது ஒரு 2 வீலரா இருக்கலாம், ஒரு காரா இருக்கலாம், ஒரு வீடா இருந்திருக்கலாம், வஸ்திரமா இருந்திருக்கலாம், வேலையா இருந்திருக்கலாம், அந்த கடன் பிரச்சனை இருக்கலாம். சரீர பிரகாரமா அப்பாவா இருந்து நம்முடைய தேவைகளை சந்தித்து இந்த வருடம் முழுவதும் நம்மை போஷித்தார், பாதுகாத்தார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். Sotra, 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 sotra. நமக்கு கர்த்தர் பாஸ்டர் வெஸ்லி அவர்களை சில வருடங்களாக நமக்கு தலைமை பாஸ்டருடைய ஸ்தானத்தில் கொடுத்து, தலைமை பாஸ்டர் சென்டர் பாஸ்டர் இருக்கிற அந்த நேரத்திலிருந்தே நம்ம கொடுத்து அவருடைய சாட்சியை வாசிச்சோம். 20வது வயசுல இந்து கோயில்ல டான்ஸ் ஆடுவார். அவர் யோசிப்பார். அப்படிப்பட்ட ஒருவரை ரட்சித்து நம்முடைய சபைக்கு கொண்டு வந்து சீஃப் பாஸ்டரா இருந்து இந்த மந்தையை மேய்க்க நமக்கு கொடுத்தார், அவர் எடுத்தார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ரா 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 Sotra, 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 sotra,
சோத்ர 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 சோத்ர. முக்கியமாக இந்த வருடத்தில் கர்த்தர் நமக்கு ஒரு கன்வென்ஷனை நடத்த உதவி செய்தார். அது எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனையா இருந்தது. கன்வென்ஷன் நடக்குமா இல்லையா என்கிறதான் ஒரு சந்தேகத்தில் தான் காரியங்கள் நடந்தது. ஆனால் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தினால் அல்ல, அவருடைய இரக்கத்தினால இந்த கன்வென்ஷனை பெரிய வெற்றியா மாற்றி தந்தார். உள்ள சில பிரச்சனைகள் இருந்தது, ஆனால் நம்முடைய நிர்வாணம் வெளியே வராதபடிக்கு வெளியில எல்லாமே மகிமையா அவர் மாற்றினார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ர 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 சோத்ரம் சோத்ர 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 சோத்ரம். தனிப்பட்ட விதத்துல நாம் எத்தனையோ சோதனைகளை சந்தித்தோம், எத்தனையோ கண்ணீரின் பள்ளத்தாக்குகளை கடந்து செல்ல வேண்டியதா இருந்தது. ஆனால் எத்தனையோ சோதனைகள் கர்த்தர் நமக்கு விடுதலை தந்து நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றினார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ர 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 சோத்ரம் சோத்ர சோத்ர சோத்ரம். எத்தனையோ வகையான ஊழியங்களை செய்தோம். சண்டே ஸ்கூல் ஊழியம் உண்டு, சிலர் வியாதியஸ்தர் மத்தியில் ஊழியம் செய்கிறார்கள், சில துண்டு பிரதிகளை கொடுத்தார்கள், சில ஜெபத்தை ஊழியமாய் செய்தார்கள். எத்தனையோ இடங்களுக்கு போனோம், ஊழியம் செய்தோம், சில ஜமுனா மருத்துவர் சென்றார்கள். ஆனா எல்லா ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து கர்த்தர் நம்மை நடத்தினார், ஊழியம் செய்தவர்களையும் பாதுகாத்தார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ர 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 சோத்ரம் 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 சோத்ர சோத்ரம் 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 சோத்ரம். குறிப்பாக சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், இந்த சுத்திகரிப்பு கூட்டத்துல எத்தனையோ பேருக்கு தடைகள் இருந்தது. ஆனால் ஆண்டவர் சொன்னார், தாவீதின் திறவுகோலை உங்களுக்கு தருகிறேன், யாரும் பூட்ட முடியாதபடிக்கு திறந்த வாசை உங்களுக்கு கொடுப்பேன் என்று அவர் சொன்னபடியே எத்தனையோ பேர் வந்து சொன்னாங்க, எனக்கு பல தடைகள் இருந்தது, லீவ் கிடைக்குமான்னு தெரியல, அவங்க பாஸே வந்து நீ போ அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்படி ஆண்டவர் கிருபையினால் அப்படி ஒரு திறந்த வாசலை தந்து நம்மை நாமே சுத்திகரிக்கும்படியாக அவரே நம்மை அழைத்தார், கொண்டு வந்தார், தடைகளை மாற்றினார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ர 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 சோத்ரம் ஸ்தோத்ர சோத்ர 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 சோத்ரம் சோத்ர சோத்ர சோத்ர. ரொம்ப முக்கியம் பிரியமானவர்களே, இது பெரிய பாதுகாப்பு. இது நடந்தால் பெரிய ஆசீர்வாதம், நடக்காவிட்டால் பெரிய ஆபத்து. அதனால கண்டிப்பா நம் காலையில 7 மணி, 5 மணிக்கல்ல 6 மணிக்கல்ல 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணும். 5 மணி வரைக்கும் 10 நிமிஷம் 15 நிமிஷம் இல்ல 1 மணி நேரம். இப்படி நம்ம எல்லாரும் இப்ப பாருங்க, நல்ல லைட் எல்லாம் ஆன் பண்ணி மியூசிக் எல்லாம் வாசிச்சா நமக்கு ஒரு விழிப்பு வரும். அங்கேருந்து இங்க வர்றதெல்லாம் ஒரு அதுல ஒரு சந்தோஷம் இருக்கு, அதுல ஒரு விழிப்பு வரும். ஆனா வீட்லயே நம்ம உட்கார்ந்து ஸ்தோத்திரம் பண்ணா அவ்வளவு உற்சாகம் வராது. ஆனாலும்
இந்த லைட்டுனால எழும்புறதல்ல, கர்த்தர் நம்ம எழுப்புகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையால் கர்த்தர் நம்ம எழுப்பி உடனே நம்ம போய் அப்படியே பாயில உட்கார்ந்துடக்கூடாது. போய் முகத்தை கழுவி ஃப்ரெஷ் ஆகி தான் வரணும். அதுக்குன்னு ஒரு விழிப்பு இருக்கு. அந்த அந்த அவருடைய சமூகத்தை கனப்படுத்தணும். அப்படியே எழும்பி அப்படியே தூங்க வேண்டியது, அதெல்லாம் போகணும். அது அது ஒரு கூட்டம், அது ஒரு ஆராதனை. கர்த்தர் என் மத்தியில வந்திருக்கிறார், அதனால அதற்குரிய ஒரு கனம் இருக்கு. அதனால ஆண்டவர் எல்லா வீடுகளில் பிரைசிங் நடக்க வேண்டும். முதலாவது ஆண்டவர் உயர்த்தி துதிக்க வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும். மூன்றாவது வேண்டுதல். அது இனிமேதான் இப்பொழுதெல்லாம் செய்ய போகிறோம். இதுவும் இந்த அந்த பாயிண்ட் தான். ஆகையால் எல்லா வீடுகளிலும் பிரைசிங் நடக்கக்கூடிய கிருபை பெருக வேண்டும். அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். சோத்ரம் 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 சோத்ர 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 சோத்ரம் 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 சோத்ரம். இது ஒரு சிறையிருப்பின் காலம். பல கட்டுகள் மத்தியில், பல உபத்திரவங்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம். ஆனால் சீக்கிரமாக நம் மத்தியில் நீதியின் சூரியன் உதிக்க வேண்டும். அவர் பொல்லாங்கனை காலின் கீழ் சாம்பலாக்க வேண்டும். சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை உங்கள் காலின் கீழ் நசுக்குவாராக என்று சொன்ன அந்த வசனம் நம் மத்தியில் நிறைவேற வேண்டும். பரலோகத்தின் அந்த கடைசி நாட்களுக்கு ஏற்ற பெரிய எழுப்புதலை கர்த்தர் அனுப்ப வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ர 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 சோத்ரம். வருஷ கடைசியில் இன்றைக்கு சாயங்காலம் முதல் நடக்க போகிற எல்லா கூட்டங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. ஸ்தோத்திரிப்போம். சோத்ர 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 சோத்ரம் சோத்ர சோத்ரம். நம்முடைய ஸ்தோத்திரங்களை கர்த்தர் அங்கீகரித்தார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ர 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 சோத்ரம். பிரிந்து போன குடும்பங்களுக்காக கடைசி 50 ஸ்தோத்திரம். அடுத்த பாயிண்ட் தான். ஆக இந்த கடைசி 50 ஸ்தோத்திரம் விசுவாசம் நிரம்பிய ஸ்தோத்திரங்களா இருக்கட்டும். கடைசி வெட்டு பலமா இருக்கட்டும். அந்த கட்டுகளை உடைத்து கர்த்தர் புதிய கட்டு, அன்பின் கட்டை தந்து அவர்களை ஒன்றாய் சேர்க்க வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ர 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 சோத்ரம். நம்முடைய இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். இனி காலம் இல்லை. தலைகளை உயர்த்த ஆவியான சிலர் தூக்கத்திலிருந்து எழுப்புவோம் இல்லையா, எழும்பு எழும்பு போதும் அப்படின்னு சொல்ற மாதிரி ஆவியானவர் நம்ம எல்லாரும் எழுப்பணும். நம்முடைய மனதில் இருக்கிற இந்த உலக மயக்கம், இங்கதான் ரொம்ப நாள் இருக்க போகிறோம் என்கிறது அந்த சிந்தையிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவித்து இந்த காலத்துக்கு ஏற்ற விழிப்பை, மரித்தோரிலிருந்து எழும்பு, கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்கிற அந்த வார்த்தையின்படி கர்த்தர் நம்மை எழுப்பும்படியாய் ஸ்தோத்திரிப்போம். சோத்ர 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 சோத்ரம். எல்லா துதிகன மகிமை கர்த்தருக்கே செலுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்ர 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 சோத்ர. அல்லேலூயா.